உள்துறை செயலாளரின் கார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் நிறுவன மினி பேருந்தை போலீசார் மதுரவாயல் வரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். தமிழக அரசின் உள்துறை செயலாளரான IAS அதிகாரி தீரஜ்குமார் நேற்று தலைமைச் செயலகத்திலிருந்து கோயம்பேட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். அவருடைய கார் ஈவரா பெரியார் சாலையில அரும்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது பக்கவாட்டில் வேகமாக வந்த ஒரு தனியார் நிறுவனத்துடைய மினி பேருந்து பக்கவாட்டில் உரசி அது மோதி இருக்கிறது. வாகனத்தில் இவருடைய கார்ல மோதி இருக்கிறது. உடனடியாக அந்த உள்துறை செயலாளர்களுடைய கார் ஓட்டுநர் அதை சமாளித்து ஓரமாக காரை உடனடியாக நிறுத்திவிட்டார். இதனால் காரினுடைய ஒரு பகுதியில சேதம் ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்த உள்துறை செயலாளருக்கோ அல்ல ஓட்டுநருக்கோ காயம் எதுவும் பெரிதாக ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள். அதே வேளையில இந்த வாகனத்தை இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய இந்த மினி பேருந்து குறித்து உடனடியாக காவல்துறையினர் அடுத்தடுத்த சாலையினுடைய போக்குவரத்து சந்திப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தார்கள். அதே போன்று தொடர்ந்து காவல்துறையினர் கோயம்பேடு நோக்கி சென்ற அந்த பேருந்தை பின்னாலேயே சென்று விரட்டி சென்றார்கள். மதுரவாயில் வரை சென்ற அந்த மினி பேருந்தை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த பேருந்து நிப்பான் பெயிண்ட் நிறுவனத்தினுடைய ஊழியர்களை அழைத்து செல்லக்கூடிய மினி பேருந்து என்று தெரிய வந்தது. ஓட்டுநருடன் அந்த பேருந்தை பறிமுதல் செய்து அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.